ஹலோ வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் பழைய கதையை தாங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. வெண்ணிலாவுக்கு ஏற்கனவே விஜய் ஒரு மோதிரத்தை போட்டிருக்காரு. அது அவங்களோட அம்மாவோட மோதிரம். அது சென்டிமெண்ட்டாக அப்போதைக்கு அப்போட சூழ்நிலை போட்டிருக்காரு. மோதிரத்தை சாக்கா வச்சுக்கிட்டு நல்லா பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க வெண்ணிலாவும் விஜய் கிட்ட. மோதிரத்தை எப்போ நீங்கள் என்னோட கையில் போட்டிங்களோ அப்போத்துலேருந்து நான் உங்களை கணவராக தான் நினச்சி வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, எல்லாம் லாஜிக்காக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. விஜய்க்கு அது கல்யாணம் நடக்காமல் இருந்தால் சரி, நீங்கள் சொல்கிறது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கலாம். ஆனால் விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த தருணத்தில் இந்த பொண்ணையும் விட்டுட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அது துரோகம் பண்ணுற மாதிரி தானே இருக்கும். ஆல்ரெடி அந்த பொண்ணு விலகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக காவேரியோட அம்மா சாரதா கொடுத்த பேட்டியை நினச்சி இன்னும் காரணம் காட்டி அவங்க தான் கரெக்டாக சொல்கிறாங்களே, நீங்கள் கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண தேவையில்ல. அவங்க பொண்ணு இந்த வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுச்சு தானே சொல்கிறாங்க விஜய். அப்படியே நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் யாருக்காக விஜய் நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்டாலும், பாரு வெண்ணிலா, சொன்னது காவேரியாக இருந்தால் நான் அதை ஏற்றுப்பேன். காவேரி சொல்லலைல்ல, என்னோட ஒய்ஃப் இதை பற்றி பேசினாங்களா? மற்றவங்க பேசுறதுக்கா என்னால் பதில் சொல்ல முடியாது. அதனால் புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறது தான் நல்லது. என்ன தம்பி நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்னோட வெண்ணிலாவுக்கு ஒரு பதில் சொல்லாமல் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அவளோட வாழ்க்கை என்ன ஆகுறது? உங்களையும் நம்பி தானே தம்பி வந்திருக்கா. உங்களால் அவங்க அப்பா அம்மாவே இழந்திருக்கா. இவ்வளோத்துக்கும் காரணம் யார்? நீங்கள் தானே. பாருங்க, பேசுறது எத்தனை தடவை தான் நீங்க திரும்ப திரும்ப பேசிட்டு இருப்பீங்க? இதே காரணத்தை தான் எத்தனை தடவை சொல்லியிருப்பீங்க? இது முடிஞ்சு போன ஒரு விஷயங்க. எனக்கும் காவேரிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றியா விஜய்? கல்யாணம் ஆச்சுதான். ஆனால் என்ன கல்யாணம்? அது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே விஜய் அப்படின்னு கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு விஜயும். இந்த விஷயம் எப்படி வெண்ணிலா உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எப்படியே தெரியும் விஜய், ஆனால் அது உண்மை தானே, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? இங்கே பாரு வெண்ணிலா, இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ. எங்கள் 2 பேருக்கும் நடந்த கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ் தான். எங்கள் 2 பேருக்கும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டுச்சு. நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறத கேட்டு பயங்கர அதிர்ச்சியாகிறாங்க. இல்ல விஜய், நீ பொய் சொல்ற. இது என்னால நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ஒரு காரணத்த சொன்னாலும், நீ நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு. இப்போ எனக்கு நம்பிக்கை கொடுத்ததெல்லாம் பொய்யா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்ன பண்றாங்க, பழைய கதையை பேசிட்டு இருக்க மாதிரி வெண்ணிலா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னால் இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக முடியாது. நீ இருக்கிற இடம் தான் நான் இருப்பேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை இந்த வீட்லயே சேர்த்திருக்க மாட்டேன் வெண்ணிலா. இன்னைக்கு அவ பாவப்பட்டு உன்னை இந்த வீட்டில் கொண்டு வந்தது தான் ரொம்ப தப்பு, மிகப்பெரிய தப்பு. அவ பண்ணதுலேயே மிகப்பெரிய தப்பு இதுதான். இன்னைக்கு மட்டும் உன்னை இங்கே கூப்பிட்டுட்டு வராமல் இருந்திருந்தா இந்நேரம் எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேசுறதை கேட்டதோட அவங்க மாமாவை கூட்டிட்டு வெளியில கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே அப்செட்டாக உட்காந்துட்டு இருக்காங்க விஜய். சமாதானப்படுத்துறாரு. சரிப்பா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பேட்டி கொடுத்ததெல்லாம் கூட பரவாயில்ல, இருக்கட்டும் தாத்தா. ஆனால் காவேரி வீட்லேயும் போய் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்படி பேசியிருக்காங்க பார்த்தீங்களா? இதனால் காவேரியோட மனசு இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும். இதெல்லாம் என்னால் கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி பார்க்க முடியுது தாத்தா. அவளோட மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் தாத்தா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக புலம்பிட்டு இருக்காங்க. விஜய் எப்படி காவேரி நினச்சி புலம்பிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜயை நினச்சி புலம்பிட்டு இருக்காங்க. ரொம்பவே குழப்பத்தோடு இருக்காங்க. அவரை எல்லாரும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. எப்படி அவர் சந்தோஷமா இருப்பாரு அப்படின்ற மாதிரி. இன்னொரு பக்கம் விஜய் மேல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்றாங்க கோவில்ல. விஜயை பிளாக்மெயில் பண்ணி வர வைக்கிறாங்களா, எப்படி வர வைக்கிறாங்க? இந்த விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமா காவேரி கோவிலுக்கு வராங்களா? வெண்ணிலா கிட்ட இருந்து விஜயை காப்பாத்துறதுக்காக தான் கர்ப்பமா இருக்குன்ற உண்மையை அப்பதான் காவேரி சொல்றாங்களா? இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.